அவையில் வீச்சிருக்கும் எனது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் என மனமான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது ஆசானான TM பாலமுருகன் அவர்களின் பொற்பாதம் பணிந்து என் பணியை துவங்குகின்றேன். முருகா, முகுந்தமாள் மருகா, முன்னவனாம் மூத்தவனாம் அனைவருக்கும் முதல்வனாய் விளங்கும் கணபதிக்கு பின்பிறந்தவ முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஒரு கைமுகன் தம்பியே, உம்முடைய தண்டைக்கால் எப்பொழுதும் மறவாத நம்பியே வாழும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்தாய். நம்பிக்கை மகளாய் பிறப்பெடுக்க வைத்து நற்தமிழ் மொழியாய் அனைத்து மக்களும் என்னை செல்லமாக ஒவ்வொரு இல்லத்திலும் உள்ளவர்களின் உள்ளத்திலும் வள்ளி 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 என பெயர் பெற செய்து பற்பல வல்லுநர்களிடம் கல்வி பயின்று கற்றவரிடத்திலும் என்னை பெற்றவரிடத்திலும் சுற்றவரிடத்திலும் பேரும் புகழும் பெற செய்த கந்த பெருமானுக்கு நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேலும் இக்குறிஞ்சிலுள்ள கொற்றவனுக்கு மகளாய் பிறப்பெடுக்க வைத்து தத்தி தத்தி தாவி குதித்து விளையாடும் பிள்ளை பிராயம் கடந்து துள்ளி தெரியும் பள்ளி பருவத்தில் கூட என்னை யார் நகைக்காத வண்ணம் வள்ளி என் பெயருக்கு தகுந்தாற்போல் பெரியவர் முதல் என்னல் சிறியவர் வரை யாரையும் பகைக்காத வாழ்வு கொடுத்தபடி வேலவா, உன் பாதம் தொட்டு என் பணியை தூங்குகின்றேன் சுவாமி. பழமியப்பா ஞான பழமியப்பா, தமிழ் ஞான பழமியப்பா, பழமியப்பா ஞான பழமியப்பா, தமிழ் ஞான பழமியப்பா, பழமியப்பா ஞான பழமியப்பா, தமிழ் ஞான பழமியப்பா, சபை தண்ணீர் சபை தண்ணீர் உருவா
உலகோர்க்கு பொருள் கூறும் பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ்ஞான பழம் நீயப்பா. கண்ணொன்று கடலாய் வந்தாய், நெற்றி கண்ணொன்று கடலாய் வந்தாய், ஆறு கமலத்தில் உருவாய் நின்றாய், ஆறு கமலத்தில் உருவாய் கார்த்திகை பெண் வாழ்வுண்டாரா, கார்த்திகை பெண் வாழ்வுண்டாரா, உலகண்டை அணை பாலே திருமேனி பொருள் கூறும் தமிழ்ஞான பழமியப்பா. உறவுண்டு சுகமும் அருமையான பக்கம் மேல அருமையான மைக் செட். கைத்தட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம். எல்லா கைத்தட்டலும் பக்கம் மேலத்தை தான் போய் சேரணும். அதனால இப்படி ரெண்டு சரியா அமைஞ்சாதான் இன்னும் கூடுதலா ரெண்டு பாட்டு பாடணும், கூடுதலா பேசணும், வசனம்னு தோணும். இதுல ஏதாச்சும் ஒண்ணு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், மைக் செட் சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, என்னத்தை பேசி நாளைக்கு நாடகத்துக்கு போய் தொண்டை கட்டிக்கிட்டு எதுக்கு அப்படின்னு தோணும். ஆனா ரெண்டுமே வந்து சின்ன வயசா இருந்தாலுமே ரொம்ப அருமையா மைக் செட் அமைச்சிருக்காங்க. நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம். அவங்களுக்காக கைத்தட்டல் கொடுக்கலாம். ஆமா, அருமையான ஒரு மைக் செட்டு. அதனால வந்து கந்தனை படிந்த காரியம் துவங்கியிருந்தாலும் காஞ்சியிலே காமாட்சியாகும், மதுரையின் பதியிலே மீனாட்சியாகும், காசியிலே விசாலாட்சியாகவும் விளங்கும் அந்த மதுரை மீனாட்சியின் பொற்பாதத்தை பணிந்து விட்டு என குப்பையை கூட கோபுரத்தில் வைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா என் தாய் மீனாட்சிக்கு மட்டுமே இருக்கு. பள்ளிநாயகன் நடிக்கும் மதுரை மீனாட்சி அவர்களுக்கு பங்காளியின் சார்பாக இந்த மலர் மாலையும் இந்த கைத்தறி அடையாமணி. மலர் மாலை அணிவித்து என்னை கௌரவப்படுத்தியதற்கு எனது சார்பாகவும் எனது நாடக குழு சார்பாகவும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். என எத்தனையோ கலைகள் வந்தாலும் ஆடல் பாடல் நிகழ்ச்சி கரகாட்டம் சொல்லி எத்தனை கலைகள் வந்தாலும் இன்னும் நாடக கலையை வளர வைத்துக் கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். என வந்து மதுரையில வந்து மீனாட்சியாக சாந்த சுரூபிணியாக விளங்கினாலும் கூட நம்ம திருப்புவனவனத்திலே திருப்புவனம் அதான் பேரு, ஆனா திருப்பூவனம் என்பது புராண பேரு. ஏன்னா இங்க இருக்க சிவலிங்கத்தோட பேர் அது. பாரிஜாத மலர்னாலே வந்து படிமமாக அமைஞ்ச சிவலிங்கம், அதனாலதான் அவருக்கு வந்து பூவனன் என்ற பெயர். அதனாலதான் திருப்பூவனம் அப்படின்ற பேரு. அது காலப்போக்கில் திருப்பவனம் 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 மாறிடுச்சு.
இந்த கிழக்கு திசையிலே வந்து மதுரைக்கே மொத்தம் வந்து 4 திசையில 4 எல்லையிலேயே 4 சாமி இருக்கும் காவல் தெய்வமா. அதுல பெண் தெய்வத்தை வந்து காவல் தெய்வமா வச்சது நம்ம ஊர் பக்கத்துல தான். எங்க எல்லை தெய்வமா விளங்கக்கூடியது யாரு அப்படின்னா மடப்புற காளியாகப்பட்டவள். அன்று மதுரையின் பதியிலே மதுரையே வெள்ளத்துல முழுக போச்சு. வெள்ளத்துல முழுக போகும்போது அதை கட்டமைக்கணும்னு சொல்லி மீனாட்சி போய் சொக்கநாதர்கிட்ட கேட்கிறா, ஐயா வந்து மதுரையே முழுகுது வெள்ளத்தினால, அதனால மதுரையோட எல்லையை காட்டுங்க 4 புறத்தையும் சொல்ல. அப்ப சொக்கநாதர் ஆகப்பட்டவர் என்ன பண்றாரு, தன்னோட கழுத்துல இருந்து வாசுகி என்ற பாம்பை எடுத்து விட்டு மதுரையோட எல்லையை காட்டி நிக்க சொல்றாரு. அப்ப அந்த பாம்பு எல்லா எல்லையும் காட்டுது. 4 புறம் 4 எல்லை. ஒன்று திருவேடகம், இன்னொன்று தென்பரன்குன்றோன்னு சொல்ற திருப்பரங்குன்றம், இன்னொன்று அழகர்மலை, இன்னொன்று கிழக்கிலே எந்த வாசலை காட்டி நிற்கிது, எந்த எல்லையை காட்டி நிற்கிது அப்படின்னா தன்னோட அந்த பாம்போட படமும் புறமும் இணைந்தது தான் படப்புறம்னு சொல்லக்கூடிய மடப்புறம். அந்த மடப்புறத்தில் என்ன பண்ணுறாங்க, தெய்வத்தை ஒன்று வைக்கணும்ல, எல்லா தெய்வத்திலேயே எல்லா தெய்வம் வச்சாச்சு. அப்போ இங்கே அந்த அம்மா எப்படி எல்லா தெய்வமாக வந்தாங்க அப்படின்னா, சிவபெருமான் வந்து அங்கேயும் ஒரு திருவிளையாடல் புரிகிறார். பார்வதியை கூட்டிகிட்டு போகிறாரு, அம்மா நான் வேட்டைக்கு போயிட்டு வரேன், நீ இதே இடத்துல நில்லுன்னு சொல்லி அந்த இடத்துல நிற்க சொல்கிறாரு. எங்க மடப்புறத்தில் நிற்க சொல்கிறாரு. மடப்புறத்தில் நிற்க சொல்லணும்னு அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. என்ன சுவாமி என்ன இப்படி விட்டுட்டு போறீங்க, எனக்கு பாதுகாப்புக்கு யார் இருப்பா, எனக்கு காவலுக்கு யார் இருப்பா, இந்த இடத்திற்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ நிற்கிறனாலேயே இந்த இடம் சிறப்பு பெறும். எந்த காசி தான் வந்து எல்லா பாவத்தையும் தெளிக்கக்கூடிய ஒரு இது. ஆனா அந்த காசி நகருக்கு இணையான ஒரு இது எங்க இருக்கு அப்படின்னா இந்த திருப்போணத்துல ஓடுற அந்த வைகை நதி தான். அந்த சிவலிங்கம் அந்த கோயிலில் போய் கும்பிட்டு அங்க போய் வணங்கணும் அப்படின்னா காசிக்கு நிகரான எல்லா பாவமும் துளைக்கும் என்பது புராண ரீதியாக சொல்லப்பட்டது. அப்ப இந்த அம்மாவை அந்த இடத்துல மடப்புறத்தில் விட்டுட்டு போயிடுறாரு. காவல் தெய்வமா எனக்கு யார் இருப்பா, காவலுக்கு யார் இருப்பான்னு சொல்ல, அப்ப வர சொல்றாரு ஐயனார். ஐயனாரை வர சொல்லி காவலுக்கு இருக்க சொல்றாரு. அடைக்கலம் காத்த ஐயனார்னு சொல்லி அவர் வந்து நின்னாரு. அவன் நின்றுட்டு போயிட்டாரு. இந்த இடம் வந்து யாருனால சிறப்பு பெறும் அப்படின்னா நீ நிக்கிறனாலேயே இந்த இடம் சிறப்பு பெறும்னு சொல்லி அந்த அம்மா எப்படி மதுரையில சாந்த ஸ்வரூபிணியாக அருள் புரிந்தாளோ அதே போல் மதுரையின் எல்லையிலே அக்னி கிரீடத்தோடும் பட்டை புருவத்தோடும் உருண்டை கண்களோடும் காட்சி தந்து மடப்புற காளியாக நிற்கிறார். அப்பேற்பட்டவழி பொற்பாதத்தை பணிந்து விட்டு பணியை தூங்கினால் சிறப்பாக இருக்கும் என்பதால் நடந்தாரு பழமேடான பாதையெல்லாம் கடந்தாரு. போடாத வேஷமெல்லாம் போட்டாரு சுந்தரரு மீனாட்சி கரங்குடிக்க நடந்தாரு. பழமேடான பாதையெல்லாம் கடந்தாரு. மறி போற மல்லிகட குறிஞ்சாரு. மகராசி கண்ணை கண்டு பணிஞ்சாரு. ஊரோடும் தேரோடும் உறவாடும் ஒரு காட்சி மனசும் மனசும் இணைய ஒரு நாள் திருநாள் பிறந்தது. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பவனி வரும் மீனாட்சி பாண்டியன சொக்கரிடம் பாசம் வச்ச ராசாத்தி பாசம் வச்ச ராசாத்தி. வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமாலை போடும் இது திருநாள். வன பூந்தேரி பூட்டி வரும் பெருநாள். வீராதி வீரமுள்ள ராசாதி ராசனுக்கு பூமாலை போடும் இது திருநாள். வன பூந்தேரி பூட்டி வரும் பெருநாள். மாறாத அன்பு கொண்ட மகராச
பவனி வரும் மீனாட்சி பாண்டியன சொக்கரிடம் வாசம் வச்ச ராசாத்தி ஊரோரம் ஊருக்குள்ள ஆத்தா வந்தாடி தேருக்குள்ள பூமால தோல் மீது போல பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியன சொக்கரிடம் வாசம் வச்ச ராசாத்தி. கை தட்டணும். இந்த பாட்டு வந்து இந்த பல்லாக்கு குதிரையில் வந்து யூடியூப்பை முதல் சொல்லிடணும். யூடியூப்னால அந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை. கொரோனா டைம்லலாம் வந்து யூடியூப்னால பார்த்த நடிகர்களை வெளிநாட்டில் இருந்து காசு அமுச்சு விட்டு நடிகர்களை வாழ வச்சாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களே வெளியூரில் போய் வேலை பார்க்குறாங்க. இப்படி வெளியூரில் இருக்கிறவங்களும் வந்து நாடகம் பார்த்து நாடக கலைஞர்லாம் கஷ்டப்படும் போது காசு அனுப்பிவிட்டு அவங்களெல்லாம் கொரோனா டைமில் வாழ வச்சதே அந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான். என்ன காரணம்? யூடியூப்ல பார்த்து தானே. யூடியூப்ல பார்க்கலாம் இவங்கெல்லாம் எப்படி இது பண்ணுவாங்களா? அதனால வந்து யூடியூபுக்கு முதல் நன்றி சொல்லணும். நன்றி நன்றி கடந்த வணக்கம். குருவேந்தலை சேர்ந்த பாண்டி அவர்களுக்கு. ஏன்னா தமிழன் கலாச்சாரம் இன்னும் 5 வருஷத்துக்கு முன்னாடி நாடகம் பார்க்கனாலும் சரி, தமிழன் கலாச்சாரம் என்ற ஒரு சேனலுக்குள்ளே போய் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டோன்னே அதில் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். எல்லா நாடகமும் வந்துடும், தினமும் வந்துடும் ஒரு நாடகம். அதனால் வந்து அதில் பார்த்துக்கலாம். அதனால் நன்றி நன்றி கடந்த வணக்கம். அதனால் வந்து இந்த பல்லாக்கு குதிரையில் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போட்டு அந்த வாசிப்பு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூட மாறாமல் அதே வாசிப்பு அதில் எப்படி அந்த பாட்டை இசையமைத்திருப்பாங்களோ அதே மாதிரி வாசிக்கக்கூடிய திறமை யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் ஆல்ரவுண்டு மதன்ராஜ் அவருக்கு அந்த அண்ணன்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அப்படியே அந்த பாட்டு எப்படி அதே மாதிரி வாசிப்பாங்க. அதனால் வந்து நன்றி நன்றி கடந்த வணக்கம். அதனால் கந்தனை பணிந்து காரியம் தூங்கி இருந்தாலும் அந்த உண்மையவளை நரலை பெற்றிருந்தாலும் அண்டருக்காய் நெஞ்சறிந்தி அம்பலத்தில் ஆதிசிவன் தொண்டனுக்கு தொண்டனென தொண்டு செய்வது எக்காலம் தொண்டனுக்கே தொண்டு செய்ய இறங்கி வருவாராம் சிவபெருமான். அதனாலதான் இன்று மதுரையின் பதிகிலே 64 திருவிளையாடல் புரிந்தார். நமக்காக தான் விறகு விற்றார், மாணிக்கம் விற்றார், வளையல் விற்றார். பெரிய பெரிய மண்டகணம் பிடிச்ச எல்லாரையுமே அடக்கிறதுக்காக தான் விறகு விற்க வந்தாராம். பாடுறதுக்கு என்ன தவிர இங்க யாருமே ஆளே கிடையாது மதுரையில அப்படின்னு சொல்லி ஒரு மண்டகணம். யாருக்கு? பானபத்திரனுக்கு கிடையாது. பானபத்திரன் தான் பயந்து போனாரு. அப்ப வந்து பானபத்திரனுக்கு போட்டியிட வந்தவர் தான். அப்ப பானபத்திரனுக்காக வந்து போட்டியிட வந்தவர் யார் அப்படின்னா சிவபெருமான் ஆகப்பட்டவர். சிவபெருமான் வந்து அந்த 4 விறகையும் தூக்கிக்கிட்டு வராரு விறகு விற்கிறதுக்காக. எதுக்காக விறகு விற்க வந்தாரு? விறகு விற்கலையே, விறகு வாங்கலையேன்னு சொல்லி கடைசி வரையும் சுவாமி அந்த விறகையே விற்கல. யாருனால? பத்திரி பெண் கொடுத்த சாபத்தினால. 10,000 சொல்ற ஒரு விறகு, உன் விறகே இனிமேல் விற்கக்கூடாது அப்படின்னு சொன்னனாலதான் கடைசி வரையுமே விறகே விற்கல அவரு. அப்போ அப்பேற்பட்ட அப்படி மண்டகணம் பிடிச்ச ஆளுங்கள்லாம் அடக்குனது யாரு? சிவபெருமான் தான். சிவபெருமானை கும்பிட்டானாலே குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க? சிவனை கும்பிடாதீங்க, நிறைய சோதிப்பார், இருக்கிறதும் இல்லாமல் போயிடும். அப்படியா? கிடையாது. சோதனையை கொடுத்து சாதனையாளராக மாற்றக்கூடிய ஒரு தெய்வம் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். 63 நாயன்மார்களை பற்றி படிச்சிருந்தா தெரியும். சும்மா சாதாரண பணம் மட்டும் கொடுக்க மாட்டார், பேரும் புகழ் எல்லாத்தையுமே கொடுத்துருவார் கடைசியில் மொத்தமாக. அப்பேற்பட்ட கடவுள் யார் அப்படின்னா சிவபெருமான் மட்டும்தான். ஆமா, பக்தர்களே சோதிப்பது அவரோட வேலையை. காசிமா நகரில என்ன பண்ணார? பிச்சைக்காரனாக உருமாறி எல்லாருக்கிட்டையும் பிச்சை கேட்கிறாரு. யாரு? சிவபெருமான். எல்லாருக்கிட்டையும் பிச்சை கேட்கிறாரு. காலையில இருந்து மாலை வரையும் பிச்சை கேட்கிறாரு. யாருமே பிச்சை போட்ட பாடு கிடையாது. கடைசியா சாக்கடை ஓரத்துல வந்த ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் பிச்சை கேட்கிறாரு. அவன் 4 வீட்டில் வாங்கி வச்சு சாப்பாடை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போய் கேட்கிறாரு, அப்பா நீ வச்சிருக்கிய சாப்பாடு அதில் கொஞ்சோண்டு எனக்கும் கொடுத்துட்டு நீயும் கொஞ்சம் சாப்பிடுப்பான்னு சொல்ல. அவன் என்ன பண்ணிட்டான்? மொத்த சாப்பாட்டையும் தூக்கி இவர் கையில் கொடுத்துட்டான். இவருக்கு ஒன்றும் புரியலை. என்னடா நிறைய வச்சுருக்கவங்களுக்கே கொஞ்சமாக கொடுக்க மனசு வர மாட்டேங்குது. இவனே 4 வீட்டில் பிச்சை எடுத்து வச்சுருக்கான், நான் கேட்டோன்னு மொத்தமாக தூக்கி கொடுத்துட்டானே, வந்திருக்கிறது யாருன்னு இவனுக்கு தெரியுமான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு அந்த பிச்சைக்காரன்ட்ட. இவர் சிவபெருமான் கேட்குறாரு, அப்பா வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க. பசிக்குதுன்னு சொன்னியே, முதல் சாப்பிடு அப்புறமா பேசுவோன்னு அந்த பிச்சைக்காரன் சொல்ல. இல்லைப்பா வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சா நீ ஆச்சரியப்பட்டு போயிடுவேன், வந்திருக்கிறது யாருன்னு தெரியுமா? அட முதல் சாப்பிடியா, எனக்கு வந்திருக்கிறதுலாம் யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்ல. சரி சொல்லு, வந்திருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியும்னு சொல்றியே, சொல்லுன்னு கேட்க. அப்பா அந்த பிச்சைக்காரன் சொல்றான், அப்பா எனக்கு தோல் நோய் இருக்கு, என் பக்கத்துல வரவே எல்லாரும் அருவருப்பு படுவாங்க, ஆனா என்னையும் மனுஷனா மதிச்சு என்கிட்ட வந்து பிச்சை கேட்குறியே, அதுல இருந்தே தெரியலையா இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பரம்பொருள் நீ என்றுன்னு சொன்னானா. இவருக்கு மெய் சிலிர்த்து போய் நின்றார. அப்ப அவரோட பக்தியை சோதிப்பதற்காக பிச்சைக்காரனாக உருமாறி வந்தாரு அந்த காசிமா நகரிலே. மதுரையிலையும் வந்திருக்காரு, அது ஒரு வேலைக்காக. அதனால வந்து அப்பேற்பட்ட சிறப்புலாம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா எம்பெருமான் அந்த சிவபெருமானுக்கிட்டே இருக்கு. அப்பேற்பட்டவர் பொற்பாதத்தை பணிந்து விட்டு பணியை துவங்கினார், சிறப்பாக இருக்கும் என்பதால் எடுதந்தானடி பிள்ளை
மூவரை எழுத வைத்தார், எட்டிலும் மூவரை எழுத வைத்தார், அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தார். நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தார், நாட்டையும் தமிழையும் வாழ வைத்தார். நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டார், நமக்கென்று உள்ளதை வழங்கிவிட்டார். அதை பாட வந்தேன். தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பான், ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவனின்றி எதுவுமே நடப்பதில்லை, சிவனன்றி எதுவுமே நடப்பதில்லை. அதை பாட அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே, அப்பரும் சுந்தரரும் சம்பந்தருமே, திரு அருளுடன் பாடிய தேவரமே. இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே, இப்புவியில் அனைவரும் அறிந்திடவே, அதை செவிடும் சோழனே பெருங்குளமே, செவிடும் சோழனே பெருங்குளமே. அதை பாட வந்தேன். இறைவனை நான் இசைப்பா முறை கூறிடும் அரணனை கோட ஆடுகின்றானே நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை இடைவகத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி புரியும் எனது தந்தையின் பெயர் நம்பிராஜன், தாயார் பெயர் நங்கை மோகினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிரவாத சகோதரர்கள் 7 பேர். ஏயுமே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளை இல்லை என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றும் இடத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி ஒருத்தி வந்திருக்கா, அதை விட பேரழகி ஒருத்தி வரப்போறா. அவ ஊருக்கு நேரா வந்துட்டா, அவ்வளவு ஒரு பேரழகு. அவளுக்கு அதெல்லாம் தெரியும். பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகி. அவளை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க எல்லாருமே தொபுக்கட்டின்னு விழுந்துருவீங்க. அவ்வளவு ஒரு பேரழகுன்னு சொல்றேன், அவ்வளவு ஒரு பேரழகு. பெண்ணுக்கு பெண்ணே ஆசைப்படலாங்க. நாடக உலகத்திலேயே இவ்வளவு ஒரு அழகை நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. தங்க ராணி, தங்கத்திலேயே செஞ்ச வச்ச சேலை மாதிரி தங்க ராணி மாதிரியே வருவா பாருங்க. அதனால அதுக்கு முன்னாடி அழகுனா என்னது? அழகு அழகுன்னு சொன்னோம்ல, அவ்வளவு அழகான்னு கேட்டீங்க. அழகுனா என்னது? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். அழகுனா என்னது? அழகுனா அவதான் வரால, அவதான் அழகு. அழகுனா எது எல்லாரும் வந்து நினைச்சிட்டு இருக்காது. கண் அழகா இருக்கணும், மூக்கல. கண்ணு உனக்கு ஒழுங்கா தெரியுதா? எத்தனை பேர் கண்ணு தெரியாம இருக்காங்க. கண்ணு கடவுள் உனக்கு ஒழுங்கா கொடுத்துருந்தாரு, நல்லா பார்வை தெரியுதுன்னா நீ தான் பேரழகு. ஒருத்தவங்க சொல்றது உனக்கு புரியுதா கேக்குதா அப்படின்னா நீ தான் இந்த உலகத்திலே பெரிய அழகி. சிவப்பா இருந்தாதான் அழகு. யார் சொன்னது? சிவப்பு என்பது நிறம்தான். வெப்பமான நம்ம ஊரே எல்லாமே இந்தியாவே முழுவதும் வெப்பமான நாடு. அப்ப வெப்பமான நாட்டுல பிறந்த நம்ம எல்லாமே கருப்பா இருந்தா தப்பு கிடையாது, சிவப்பா இருந்தா தான் கிராஸ்னு பேசுவாங்க. அதனால அப்ப கருப்பா இருக்கிறது அழகு, சிவப்பு என்பது நிறம்தான். எதை எல்லாத்தையுமே தப்பு தான் புரிஞ்சு. ஆங்கிலம் என்பது மொழி தான், அது அறிவு கிடையாது என்பது குழந்தைங்களுக்கு சொல்லி வளர்க்கணும்.
பெற்றோர்கள்லாம் என்ன சொல்றாங்க? அறிவை வளர்த்துக்க ஆங்கிலத்தை படி, ஆங்கிலம் பேசினாதான் அறிவு. ஆங்கிலம் என்பது ஒரு மொழி, அறிவு கிடையாது. அது தெரிஞ்சுக்கிட்டா வேற நாட்டுக்கு போகும்போது அது வந்து பயன்படுன்றதுக்காக. பிள்ளைங்களெல்லாம் இப்போ சேர்க்கும் போதே வந்து 6வது படிக்கிற பிள்ளைக்கு 1.5 லட்ச ரூபா கட்டி சேர்த்து விடுறது ஸ்கூல்ல, இங்கிலீஷ் மீடியம். 1.5 லட்ச ரூபா. அது சொல்றது குறிப்பிட்டு என்ன சொல்லுவாங்க? என் பிள்ளை வந்து ஆங்கிலத்திலேயே தான் பேசணும் வீட்டில். அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியுமா தெரியாதான் கிடையாது, ஆனால் பிள்ளை வந்து ஆங்கிலத்தில் பேசணுமா. அப்படி தமிழிலே பாட்டு கேட்பதற்காக தான், தமிழிலே பாடலை கேட்பதற்காக தான் சிவபெருமான் ஆகப்பட்டவரை இறங்கி வந்து தமிழில் பாட சொல்லு அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனார்ட்ட கேட்டாரா. எப்படி வந்தார்? சாதாரணமாக மருத்துவர் வரல, போலீஸாகவும் வரல, நாடகக்காரராக வந்தார. நாடகக்காரராக இறங்கி வந்தார. எப்படி? சுந்தரமூர்த்தி நாயனார் சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாரு, கைலாயத்திலே சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாரு. பார்வதியோட தோழி பெண்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாரு. பூலோகத்தில் வந்து என்ன பண்ணாரு சுந்தரமூர்த்தி நாயனார்? வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு கல்யாணத்துக்குலாம் ஏற்பாடு பண்ணிட்டான். கல்யாணம் நடக்க போகுது. தாலி கட்டுற நேரம் ஒரு 80 வயசு கிழவன் பட்டையும் கொட்டையும் போட்டு அவ்வளவு ஒரு அழகாக தெய்வீகமாக வந்து, சுந்தரா உன் குடும்பமே எனக்கு அடிமை, வா என் கூடன்னு சொல்லி இழுக்க. அப்ப அந்த சுந்தரமூர்த்தி நாயனார் திட்டுறாரு, ஏண்டா பித்தா உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்னடா சொல்ற? நான் எவ்வளவு பெரிய நாட்டோட மண்ணே, நீ வந்து உனக்கு போய் அடிமைன்னு என்ன சொல்லிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல. உன்னுடைய பாட்டை ஆரூரன் எழுதி கொடுத்த ஓலைச்சுவடி என்கிட்ட இருக்குன்னு சொல்ல. எங்க காட்டுன்னு சொல்லி அதை பார்க்காம கூட கிழிச்சு போட்டுட்டேன். அப்ப கடைசியில தெரிய வருது, வந்திருக்கிறது சிவபெருமான் தான் தெரிய வந்துருது. தெரிய வந்ததுக்கு அப்புறம், அப்பா உன்னை இப்படிலாம் பித்தான்னு திட்டானே, பைத்தியக்காரன் திட்டானே, உன்னை எப்படி இந்த வாயால பாடுவேன்னு சொல்லி கேட்க. அதுக்கு தான் சொன்னாரா சிவபெருமான், சுந்தரா நீ என்னை எப்படி திட்டுனியோ அதே மாதிரி பாடுன்னு சொல்லுவந்த. பித்தா பிறைசூடி பெருமாளே அருளாளான்னு சொல்லி தமிழிலே பாடல் கேட்பதற்காக சிவபெருமானே இறங்கி வந்தார். அப்பேற்பட்ட சிறப்புலாம் எதுக்கு இருக்கு அப்படின்னா, தமிழுக்கு மட்டும்தான் இருக்கு. நான் எதுக்காக இங்க வந்தேன்? காவலுக்காக வந்தேன், திணைக்காவலுக்காக வந்தேன். காவல் பார்க்கவா வந்தேன்? கிடையாது. அந்த காவல் பார்க்கிறேன்னு சொல்ற சாக்குல காதலிக்க வந்தேன். யார காதலிக்கிறேன்? கந்தன், கடம்பன், கார்த்திகேயன், கதிர்வேலன், சண்முகன், சரவணன், குகன், ஆறுமுகன், அந்த பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். எப்பேற்பட்ட காதல் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு தோழியை போய் சந்திக்க வேண்டும். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் நடுவினிலே, ஓ கண்ணன் நடுவினிலே. கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம்,
வணக்கம். நன்றி. கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். குறிப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி வாழ்ந்தவர்கள் அனைவருமே அவர்களும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். வள்ளலாறுல இருந்து திருவள்ளுவர் வரையும் சொல்லலாம். இந்த காலத்துலாம் வாழ வைக்கணும்னு யாருக்காச்சும் உதவி பண்ண போனாதான் அது பெரிய பிரச்சனை ஆயிடுது. உன்னால தானே அந்த பிரச்சனையை வந்துச்சு, என் வாழ்க்கையில மண்ணளி போட்டதே நீ தான் அப்படின்னு சொல்லுவாங்கண்ணே. நம்ம யாருக்காச்சும் உதவி பண்ணணும் போவோம், என்ன பாண்டியண்ணே உண்மையா இல்லையா அப்படின்னு வந்து உதவி பண்ணணும்னு போவேன். ஆனால் உன்னாலதான் என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால எந்த பிரச்சனைக்கு யாருக்கு உதவி பண்ணி என்னத்தை பண்ண போறோம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால வந்து பல பேரை வாழ வச்சவர் யார் அப்படின்னா வள்ளலார். தைப்பூசம் என்றுதான் அவர் ஜோதி ரூபமாக மாறிய நாள். தைப்பூசத்திற்கு அதீத சிறப்பு இருக்கு. ஜோதி ரூபமாக சாதாரண மனுஷன் வந்து மாறினார அப்படின்னா எவ்வளவு நல்லவரா இருக்கணும் அவரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் மனம் வாடினேன்னு வள்ளலார் சொன்னாரு. பயிர் வாடினதுக்கே உயிர் வாடி போச்சான். அப்ப எவ்வளவு நல்லவரா இருக்கணும். ஆனா அப்படி நல்லவர் மேலேயே வழக்கு போட்ட உலகம் நம்ம உலகம். என்ன வள்ளலார் மீது வழக்கு போட்டிருப்பாங்க? கொலை பண்ணிருப்பாரா? இல்லையே. திருடி இருப்பாரோ? அப்படியேப்பட்ட ஆள் இல்லையே அவர். நல்லவரா? அப்புறம் என்ன வழக்கு கொடுத்துருப்பாங்க? அவர் பாடின திருவருட்பா தப்புன்னு சொல்லி ஆறுமுக நாவலர் வழக்கு கொடுக்குறாரு. யார் மீது? வள்ளலார் மீது. 13 பேர் சேர்ந்து குழு அமைத்து வள்ளலார் மீது வழக்கு கொடுக்குறாங்க. நீதிமன்றத்துக்கு வந்துருது வழக்கு. நீதிபதி யாரு? ஒரு ஆங்கிலேயர் நீதிபதி. வள்ளலார வர சொல்லிட்டாங்க நீதிமன்றத்துக்கு. அங்க இருந்து வராரு வள்ளலார். வள்ளலார பார்த்தோன்னே எல்லாரும் எந்திரிச்சுட்டு வணக்கம் சொல்றாங்க. இவர் மேல வழக்கு கொடுத்தாரு பாருங்க ஆறுமுக நாவலர். அவரும் எந்திரிச்சுட்டு வணக்கம் சொன்னாரா. இவருக்கு ஒன்றும் புரியல. நீதிபதி, ஏண்டா நீ தான் அவன் மேல வழக்கு கொடுத்த, சட்டப்படி பார்த்தா நீ அவனோட எதிரி, நீ எதுக்குடா எந்திரிச்சுட்டு வள்ளலாருக்கு வணக்கம் சொல்றேன்னு சொல்லி கேட்க தெரியல. அவரை பார்த்தோன்னா கையெடுத்து கும்பிடணும்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னார. சில பேர் முகத்தை அதுக்கப்புறம் அந்த வழக்குமே ரத்தாயிருச்சு. சில பேர் முகத்தை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் கையெடுத்து கும்பிடணும்னு தோணும். ஆனா சில பேர் முகத்தை தான் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க கும்பிட்டு தொலையணுமே வயசுக்கு மூத்தாளா போயிட்டாங்களே அப்படின்னு தோணும். சில பேரை பார்க்கும்போது கும்பிடலன்னா வந்து இப்போ வந்துட்டு நீ எல்லாம் இவ்வளோ மண்டகனம் பண்ணிட்டு தெரியான்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்றதுக்காக வணக்கம் சொல்லிடுறது சில பேருக்குலாம். அதனால வந்து அப்படி கும்பிடணும்னு கும்பிட்டது யாரு? கும்பிட்டு தொலையணுமேனு கும்பிட்டது யாரு அப்படின்னா சூரபதுமனை தான். சூரபதுமனை எப்படி கும்பிட்டான்? எல்லாருமே அவனோட பதவி எப்படி தேவர்களையே வாசத்தலிக்க விட்டு கோலம் போட விட்டானா. அதனாலதான் சூரனையும் பதுமனையும் எல்லாருமே பயத்தோடு நம்ம எல்லாருமே கும்பிட்டோம். புலோகவாசிகள்லேருந்து தேவர்கள் வரையுமே பயத்தோட சூரபதுமனை கும்பிட்டோம். ஆனா சூரனையும் பதுமனையும் அன்போட கும்பிட ஆரம்பிச்சது நம்மளாம் எப்ப கும்பிட்டுட்டு இருக்கோம் தெரியுமா யாருக்காச்சு? முருகப்பெருமான் வந்து சூரனையும் பதுமனையை 2ஆக பிளந்து ஒன்று சேவல் கொடியாகவும் இன்னொன்று மயிலாகவும் மாத்திட்டாரு. எல்லா கடலும் ராவணன் வந்து ராமர் வந்து ராவணேஸ்வரனை அழிச்சான். இப்படி எல்லாருமே வந்து அசுரரை அழிச்சாங்க. ஆனா முருகப்பெருமான் மட்டும்தான் தன்னுள் ஆட்கொண்டார். எவ்வளவு நல்ல மனசு அது முருகருக்கு மட்டும்தான் இருக்கு. தன்னுள் ஆட்கொண்டு என்ன பண்ணாரா? ஒன்று சேவலாகவும் இன்று மயில் கொடியாகவும் மயிலாகவும் மாற்றினார். அப்ப எப்படி கும்பிட ஆரம்பிச்சோம் சூரனையும் பதுமனையும்? மயில் வாகனனே போற்றி, சேவல் கொடியோனேன்னு போற்றி இன்று வரைக்கும் கும்பிட்டுட்டு தானே இருக்கோம். அப்ப ஏற்பட்ட சிறப்புலாம் யாருக்கு இருக்கு அப்படின்னா எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் இருக்கு. அவருக்கு எத்தனை ஆலயங்கள், எத்தனை பெயர், 108 நாமங்கள் இருக்கு. 108 நாமங்கள்ல எங்க ஞான பண்டாரம்னு பேரு முருகருக்கு சொல்லுங்க ஒரு ஆளு. விநாயகரை முதல்ல கும்பிடணுமா? அவர் வந்து கும்பிடுவார். ஆமாம். எங்கே வந்து ஞான பண்டாரன்னு பேரு சொல்லுங்கள். இத்தனை வருஷம் நாடகம் பார்க்குறோம்ல நம்ம. அந்த மாலை போட்டு அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு முருகருக்கு. சொல்லுங்க ஞான பண்டாரன்னு எங்கே பேர்? பழனியில தான் ஞான பண்டாரன்னு முருகருக்கு பேர். பண்டாரனால என்ன சொல்லுவோம் நம்மளாம்? பண்டார பைய, பரதேசி பைய, ஒன்றும் இல்லாதவன், அவனுக்கு தான் வந்து பண்டாரம்னு சொல்லுவோம். ஆனால் தமிழில் பண்டாரத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா தன்முன் செல்வத்தை குவித்து வைத்திருப்பவன் என்று பொருள். எல்லா செல்வம் இருக்கவர் ஏன் ஆண்டியா போய் பழனியில் உட்காந்துருக்காரு? ஒரு கட்டத்துக்கு மேலே தனக்கு செல்வமே உதவாது, ஞானம் தான் உதவுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஞான பண்டாரமாக போய் பழனியில் அமர்ந்துட்டாரு. நம்மளாம் போகிறவங்களாம் என்ன பண்ணுவேன்? போகும்போதே பழனிக்கு வந்து எந்த தரிசனத்தில் காணணும்னு நினைப்போம், எப்படி தரிசிக்கணும்னு நினைப்போம், எந்த அலங்காரத்தில் இருந்தால் போய் பார்ப்போம் பழனியில். ராஜ அலங்காரத்தில் தான் பார்க்கணும்னு நினைப்போம். ஆண்டியா பார்த்தா நம்மளே ஆண்டியாக்கி உட்கார வச்சிருவாரன். அப்படியா? அப்படின்னு யார் சொன்னது? எப்படி போய் அவர் அமர்ந்தாரோ அதே கோலத்தில் போய் பார்ப்பதுதான் சிறப்பு. 6 படை வீட்டிலையுமே தனி சிறப்பு. எங்க அப்படின்னா பழனியில மட்டும்தான். எப்படி போய் அமர்ந்தாரோ அந்த பண்டார கோலத்தில் போய் பார்ப்பதுதான் அதீத சிறப்பு. மகாலட்சுமி கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், போய் கும்பிட்டோம் அப்படின்னா செல்வத்தை கொடுப்பார். கருமாரி கோயிலுக்கு இல்லை சந்தன கருப்பசாமி கோயிலுக்கு போனோம் அப்படின்னா அவர் ஞானத்தை கொடுப்பாரு, வீரத்தை கொடுப்பாரு.
ஆனா முருகப்பெருமான் அந்த பழனிக்கு போனா மட்டும்தான் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய ஒரே தெய்வம் யார் அப்படின்னா அந்த ஞான பண்டாரம் பழனியில் அமர்ந்திருக்கவர் மட்டும்தான். அதனால இனிமே போனீங்கன்னா பண்டார கோலத்திலையும் போய் பார்த்துட்டு வாங்க. அடுத்த வருஷம் உங்களுக்கு நான் எப்படி இருந்துச்சு இந்த வருஷம்னு வந்து கேட்பேன். சிறப்பாக தான் அமையும். அதனால அப்பேற்பட்ட அந்த முருகரை எப்படிலாம் நான் காதலிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சீக்கிரமா போய் தோழி சொல்லிக்கணும். ஒரு பாட்டு புதிய வயசு மாமா நான் கொல்ல முடியும். நீதானே நாள்தோறும் நான் பாட காரணம், நீ எந்த நெஞ்சோடு நின்றாடும் தோரணம், நீ இன்றி நான் பாட வேறேது காதல் என்னுடைய காதல். நன்றி நன்றி. அதனால காதலிக்கிறேன்னு சொன்னா உங்க யாருக்குமே கோவம் வரல. ஏன் ஏன்னா விடியட்டும்னு பாக்குறோம். இல்ல நான் யாருக்காக காதலிக்கிறேன் தெரியுமா? உங்க எல்லாருக்காக தான் காதலிக்கிறேன். சொல்லவா? நாளைக்கே முருகருக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வருவீங்களா? பத்திரிக்கை கொடுத்தா நீங்க எல்லாரும் என் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா உங்க எல்லாரு கையிலயும் நான் ஓடு கொடுத்து அனுப்புவேன்ல. பிச்சை எடுக்கிறதுக்கா? திருவோடா சொன்னேன்? கிடையாது. சிதம்பரத்தில் இருக்கே 21,600 தங்க ஓடுகள். அதில் ஒன்று ஒன்றா கொடுப்பேனா? நீங்கள் எல்லாரும் பொழைச்சிப்பீங்களா? ஏண்ணே அப்படி கிடையாதுண்ணே. நம்ம குடும்பத்தில் மாப்பிள்ளை எடுத்துட்டா ஓட்ட கொடுவேன், லோடு வாங்கிட்டு நம்ம குடும்பத்துல பொண்ணு எடுத்துட்டா மாப்பிள்ளைய கொண்டு போய் எந்த நிலைமையில நிப்பாட்டுவான்? என்ன சொல்றதே சரியில்லையே. அதனால நீலாம் எத்தனை வயசுல நான் காதலிச்ச? 20.
நீங்க நாங்கெல்லாம் காதலிச்சுட்டு ரெஸ்ட்ல உட்காந்துருக்கு. ரெஸ்ட்ல உட்காந்துருக்கீங்க. நீங்க இன்னும் அந்த அனுபவம் இல்லதா. இதுக்குதான் நான் கேட்கறதே இல்லை. அதனால வந்து நான் எத்தனை வயசுல காதலிச்சது? கூலிச்சாமி காதலிச்ச பொம்பளை ஊரா சுடுகாடு போயிருச்சு. இருக்கலாம். அதனால வந்து நான் எத்தனை வயசுல தெரியுமா காதலிச்சேன்? எனது 5 வயதில் அறியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடிவேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி காதல் கிடையாது, புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவர் தான் கட்டுவேன், இல்லைனாலும் அவர் தான் கட்டுவேன். காதலிச்சவரையே கரம் பிடிக்க வேணும் நான் ஒரு குறிக்கோளோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எத்தனை பேர் காதலிச்சேன். அதனால எப்பேற்பட்ட காதல் என்னுடைய காதல்னு சொல்லி முடிச்சுட்டு அவருக்காக நான் எப்படியெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி முடிச்சுட்டு தோழி ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு காத்துக்கிட்டு இருக்கா. போய் கேட்கணும். வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தம்மா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தம்மா. நினைக்காத பிரிவும் நினைக்காத விலகும் இது நெடுங்கால பயணம் வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயிலே முத்தமா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தமா. காதலினும் சங்க கண்டெடுத்து வந்தேன் உங்காரும் செய்தி மறந்தேனா ஆகாய் வந்தேன் ஆடி மலர்ந்தேன் ஆனந்த வேலைகளில் நீந்த வந்தேனா கிழமை என் மாடம் தேடி வந்ததோ கமலி என் மௌனம் பாடி நின்றதோ மயில் தோகையே ஒரு மணி வீணையாய் நெடுமாறாமல் வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயிலே முத்தமா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தமா. வானரதம் ஏறி மண்ணுலகம் தாண்டி வைபோகம் வளமாய் கொண்டரடங்கா சொர்க்கப்புரி சேர்ந்து இந்திரனை பார்த்து வாங்காத வரங்கள் எல்லாம் வாங்கிடலாமா வைத்தூசிடும் பெண் பாவை வாடி நின்றதோ அந்த மறை பொன்வண்டு தேடி நின்றதோ சுபவேளை இந்த சுபநாளிலே வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயிலே முத்தமா சுற்றி சுற்றி வந்து எங்கும் கேட்குதடி முத்தமா. நினைக்காத பிரிவும் நினைக்காமல் விடும் இது நெடுங்கால பயணம் வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி முத்தமா